Bonjour mes amis, comment allez-vous? Ça va? Last week video எல்லாரும் பார்த்திருப்பீங்க. Last week வந்து நான் ஒரு நியூ டாபிக் மாஃபமி அப்படின்ற டாபிக் வந்து சொல்லி கொடுத்தேன். அதுல நிறைய நியூ வேர்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன். அந்த வேர்ட்ஸ் எல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்திருக்கும் உங்களுக்கு. அந்த வேர்ட்ஸ் எல்லாம் நீங்க வந்து படிச்சிருப்பீங்க. அந்த பேசிஸ்ல இன்னைக்கு வந்து நம்ம வந்து வேற ஒரு வீடியோ பார்க்கலாம். அந்த மாஃபமியோடைய செகண்ட் டாபிக் தான் இன்னைக்கு வந்து சொல்லி கொடுக்க போறேன். அதுல நியூ வேர்ட்ஸ் எல்லாம் நீங்க வந்து படிச்சுக்கோங்க. So, please subscribe to Jojoe Dasse. இன்னைக்கு மாஃபமியோடைய செகண்ட் பார்ட்ல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வேர்ட் வந்து பாத்தீங்கன்னா மோ கிராண்ட்-பேர். மோ கிராண்ட்-பேர் அப்படின்றது மை கிராண்ட்ஃபாதர் அப்படின்றத குறிக்கும். மோ கிராண்ட்-பேர். நெக்ஸ்ட் வேர்ட் பாத்தீங்கன்னா மா கிராண்ட்-மேர். மா கிராண்ட்-மேர் அப்படின்றது மை கிராண்ட்மதர் அப்படின்றத குறிக்கும். இந்த இடத்துல நான் வந்து மோ யூஸ் பண்ணிருக்கிறேன், மா யூஸ் பண்ணிருக்கிறேன். இந்த டிஃபரன்ஸ் உங்களுக்கு தெரியும் என்னன்னு. தென் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வீடியோ வந்து ஸ்டார்ட் பண்ணும் போது நான் சொல்றேன் bonjour mes amis, bonjour mes amis. mes amis அப்படின்றது மை ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்றத குறிக்கும். இந்த இடத்துல mes amis சேர்த்து சொல்றேன் நானு. mes amis, மே M-E-S இது வந்து ப்ளூரல். mes amis மை ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்றத குறிக்கும். நெக்ஸ்ட் வேர்டு மை அங்கிள் அப்படின்னு இருக்குல்ல, மாமா அத்தை அப்படின்லாம் இருக்கிறாங்கல்ல, அவங்களெல்லாம் எப்படி சொல்றது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். மை அங்கிள் அப்படின்றத மோனோங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றது. மோனோங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றது. அடுத்தது ஆண்டி எப்படி சொல்றதுன்னா மா தாந்த் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும். எப்படி சொல்லணும்னா மா தாந்த் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும். நெக்ஸ்ட் கர்சோன். கர்சோன்றது பாய் அப்படின்றத குறிக்கும். பையன் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அத நம்ம எப்படி சொல்றதுன்னா கர்சோன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றது. அதே மாதிரி பொண்ணுங்களை எப்படி சொல்றதுன்னா ஃபீ அப்படின்னு சொல்லிட்டு சொல்றது. இந்த வேர்டு வந்து உங்களுக்கு லாஸ்ட் வீடியோல கூட வந்தது. அப்ப கேர்ள்ன்றதை எப்படி சொல்லணும், ஃபீ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும். நெக்ஸ்ட் கிராண்ட் சன் இருக்கு இல்லையா, அது எப்படி சொல்றோம்னா பெத்தி ஃபீஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும். பெத்தி ஃபீஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும் கிராண்ட் சன். நெக்ஸ்ட் கிராண்ட் டாட்டர், அதை எப்படி சொல்லணும் அப்படின்னா பெத்திட் ஃபீ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும். பெத்திட் ஃபீ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும். இங்க நான் ப்ரொனவுன்ஸ் பண்றதை நல்லா கவனிச்சுக்கோங்க. பெத்திட் ஃபீ அப்படின்னு சொல்றது கிராண்ட் டாட்டர். பேரப்புள்ள அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அதுல பொண்ணா இருக்கிறத வந்து நம்ம எப்படி சொல்றோம்னா பெத்திட் ஃபீ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும். இதே வந்து பேரன் அப்படின்னு சொல்றது எப்படி சொல்லணும்னா பெத்தி ஃபீஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும். பெத்தி ஃபீஸ் கிராண்ட் சன் அப்படின்றத குறிக்கும். நெக்ஸ்ட் வந்து நீஸ் அப்படின்னு சொல்லுவோம்ல, அக்கா பொண்ணு தங்கச்சி பொண்ணு இந்த மாதிரி எல்லாம் சொல்லுவோம்ல, நீஸ் அதை எப்படி சொல்லலாம் நியாஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும். அப்படி சொல்லணும் நியாஸ் அப்படின்னு சொல்லணும். தென் மாமா பையன் அது மாதிரி சொல்றதுக்கு நெவ்யூ அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா நம்ம, அது எப்படி சொல்றதுன்னா நெவர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றது. எப்படி சொல்றது நெவர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றது. இன்னைக்கு வந்து மாஃபமி செகண்ட் பார்ட்ல நிறைய வேர்ட்ஸ் வந்து நீங்க படிச்சிருக்கீங்க. இந்த வேர்ட்ஸ் வந்து ஸ்பெல்லிங்கோட உங்களுக்கு ஸ்கிரீன்லயும் நான் வந்து கொடுக்கறேன். இதெல்லாம் வந்து நல்லா பிராக்டிஸ் பண்ணுங்க. அப்ப மாஃபமின்றதுல நிறைய வேர்ட்ஸ் என்னென்ன அப்படின்றத நீங்க வந்து கத்துக்கலாம். இன்னைக்கு படிச்ச இந்த மாஃபமியோடைய செகண்ட் பார்ட் உங்களுக்கு எல்லாருக்கும் இன்ட்ரெஸ்டிங்கா இருந்திருக்கும். இதுல வர நியூ வேர்ட்ஸ் ஸ்பெல்லிங்கோட படிச்சுக்கோங்க. இது வந்து டே டு டே லைஃப்ல நீங்க யூஸ் பண்ற வேர்ட்ஸ் தான். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. Please subscribe to Jojoe Dasse. Dream it, wish it, and do it.